அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நீங்க பிஜி வித் பிஎட் முடிச்சிருக்கீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. போஸ்ட் கிராஜுவேட் பிஜி அசிஸ்டன்ட் எக்ஸாம் நவம்பர் 2025ல நடக்க போகுதுங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட்ல வெளியிட போறாங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அந்த ஆனுவல் பிளானர்ல சொல்லிக்கிறது தான். நவம்பர்ல எக்ஸாம் நடக்க போகுது. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட்ல வரப்போகுதுங்க. கிட்டத்தட்ட 1915 வேக்கன்சி இருக்குன்னு அஃபிஷியலா சொல்லியிருக்காங்க. ஆனா, காலி பணியிடங்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதுனால, வேக்கன்சி இன்னும் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்றோம். வரக்கூடிய நவம்பர் 2025 பிஜி அசிஸ்டன்ட் எக்ஸாம்ல குவாலிஃபை ஆகி கவர்ன்மென்ட் ஸ்கூல் டீச்சரா ஆகணும்னு முடிவு பண்ணீங்கன்னா, இந்த வீடியோவ முழுமையா பாருங்க. ஆஸ்க் ஃபார் வாட் யூ வாண்ட் அண்ட் பி பிரிப்பேர்ட் டு கெட் இட். இந்த கோர்ஸ்ல சொல்ற மாதிரி, பிஎட் முடிச்ச உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்க் ஃபார் வாட் யூ வாண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிரந்தரமான ஒரு நல்ல வேலை. அதுவும் முக்கியமா அரசு பள்ளியில ஆசிரியர் வேலை. அதுதான் நம்ம பிஎட் முடிச்ச எல்லாருக்கும் ஒரு கனவு. ஸோ அந்த கனவ அடையறதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படி ப்ரிப்பேர் பண்றது? எப்படி ப்ரிப்பேர் பண்ணா நம்மளால வெற்றி அடைய முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த 5 ஸ்டெப்ப ஃபாலோ பண்ணீங்கன்னா, நிச்சயமா எல்லாராலயும் வெற்றி அடைய முடியும். உறுதியா நீங்க வெற்றியாளரா மாறலாம். என்ன 5 ஸ்டெப்பு? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் அப்டேட்டட் சிலபஸ டவுன்லோட் பண்ணணும். முக்கியமா அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி நீங்க ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கணும். இதுதான் முதல் ஸ்டெப்பு. 2வது ஸ்டெப்பு ஒன்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம், அதில கான்செப்ட்ட அந்த சிலபஸ்ல இருக்கிற சப்ஜெக்ட் அந்த டாபிக் வைஸா கான்செப்ட்ட நீங்க நோட்ஸ் எடுத்து அத கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம், அந்த நோட்ஸ கீ பாயிண்ட்ஸா எழுதி வச்சுக்கணும். அப்பதான் நம்ம ரீகால் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ரீகால் பண்ணும்போது நம்மளால ஈஸியா நம்ம ரீகால் பண்ண முடியும். ஏன்னா நெறைய இருந்துச்சுன்னா ரீகால் பண்ண முடியாது இல்லையா? அதனால கீ பாயிண்ட்ஸா எழுதி வச்சுக்கணும். ஒன்ஸ் நீங்க அது கீ பாயிண்ட்ஸ் எழுதுனதுக்கப்புறம், பிஒய்க்யூ கொஸ்டின்ஸ சால்வ் பண்ணி பார்க்கணும். கீ பாயிண்ட்ஸ் எழுதுனதுக்கப்புறம் தான் கொஸ்டின் சால்விங்கே போகணும். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஏன்னா பிஜிடிஆர்பி இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அந்த கொஸ்டின்ல அந்த கான்செப்ட் நீங்க படிக்கிறீங்க இல்லையா? ஏதோ ஒரு கான்செப்ட் நீங்க படிச்சிருக்கீங்க. அந்த கான்செப்ட்ல என்ன மாரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க? அந்த கொஸ்டின்ஸ அட்டெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம யுஜிசி நெட் எக்ஸாமு, அப்படி இல்ல அப்படின்னா செட் எக்ஸாமு, அதுல என்ன மாரி இந்த கொஸ்டின்ஸ்லாம் அதுவும் இல்லாம அதர் ஸ்டேட் எக்ஸாம்ல எப்படி இந்த கான்செப்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத நீங்க ரெஃபர் பண்ணி அத அட்டெண்ட் பண்ணி பார்க்கணும். அதுவும் இல்லாம அத நீங்க பார்க்காம டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஃபைனலா நீங்க ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கணும். ரிவிஷன், ரிவிஷன், ரிவிஷன். இந்த 5 ஸ்டெப்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, 100% உங்களோட வெற்றி சாத்தியமாகும். அது இல்லாம சம்டைம்ஸ் நீங்க தமிழுக்காக ஏன்னா இந்த வாட்டி கம்பல்சரி தமிழ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைக்காலஜி இருக்கு, ஜிகே இருக்கு. இதெல்லாம் நீங்க இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சீங்கன்னா, உங்க மார்க் ஸ்கோர் இன்கிரீஸ் ஆகும். ஓகேங்களா? சார் நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இவ்வளோ தூரம் படிக்கிறதுக்கு என்கிட்ட நேரம் இருக்கா? ஏன்னா, நாங்க ஒரு நாள் முழுக்க ஸ்கூல்ல வேலை செஞ்சுட்டு வரோம். அப்படி இல்லன்னா ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து வீட்ல இருக்கிற வேலையில செய்யறதுக்கே நேரம் சரியா இருக்கு. அப்புறம் எப்படி சார் இந்த 5 ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணி நாங்க வெற்றி பெறது? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. ஆசிரியர் அகாடமி சார்பா நம்ம பிஜிடிஆர்பிக்கான கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்றோம். உடனே நீங்க அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. ஐய்யயோ! கோச்சிங் கிளாஸா? ரொம்ப ஃபீஸ் அதிகமா இருக்குமே! 20,000 30,000 ஃபீஸ் நெறைய பேர் வந்து கட்டி படிக்கிறாங்க. எங்களால அவ்வளோலாம் கட்டி படிக்க முடியாது. அப்படின்னு நீங்க பயப்பட வேணாம். நீங்க எல்லாரும் படிக்கணும். முக்கியமா வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் படிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல, வரலாற்றிலேயே முறையா எந்த அகாடமிலயும் இல்லாத ஒரு புது ஸ்கீம நம்ம ஆசிரியர் அகாடமில இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். அப்படி என்ன சார் ஸ்கீமு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 50% ஃபீஸ் மட்டும் நீங்க கட்டினா போதும். மீதி 50% பாஸ் ஆனதுக்கப்புறம் நீங்க கட்டினா போதும். இதுவரைக்கும் யாருமே அப்படி சொல்லலங்க. பாஸ் ஆயிட்டு மீதி ஃபீஸ கட்டுங்கன்னு சொன்ன ஒரே அகாடமி ஆசிரியர் அகாடமி. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து பிஜிடிஆர்பி இப்போதைக்கு கம்ப்யூட்டர் சயன்ஸ், இங்கிலீஷ் மேக்ஸ் இந்த 3 கோர்ஸ்க்கு ஆஃபர் பண்றோம். 100+ லைவ் கிளாஸஸ் இப்ப கிளாஸ் போயிட்டு இருக்கு. நீங்க ஆன்லைன்ல தான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண போறீங்க. நீங்க இருந்த இடத்துலேருந்தே ஏன்னா நம்ம கிளாஸ்ல இப்ப கிட்டத்தட்ட 150 பேருக்கு மேல படிச்சுட்டு இருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் படிக்கிறாங்க. திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோயில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் படிக்கிறாங்க. ஸோ 100+ லைவ் கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்விங் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். யூனிட் வைஸா ஸ்டாண்டர்டா மெட்டீரியல் குடுக்குறோம். பிடிஎஃப் உங்களுக்கு குடுக்குறோம். யூனிட் வைஸா ரெகுலரா சண்டே டெஸ்ட் வைக்கிறோம். அதுவும் இல்லாம மந்த்லி ஒரு டெஸ்ட் வைக்கிறோம். இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 20,000 30,000லாம் இல்லங்க. வெறும் ஃபீஸ் வந்து ரூ. 12,000 தான். உங்க கோர்ஸ் ஃபீஸ் வந்து 12,000. அந்த 12,000 நீங்க கட்ட வேண்டியதில்ல. அதில நீங்க ரூ. 6,000 கட்டினா போதும். அதுவும் நீங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருந்தா, அந்த 6,000த்த நீங்க 2 இன்ஸ்டால்மென்ட்டா கட்டலாம். ரூ. 3,000 கட்டலாம்.
எங்கள பொறுத்தவரைக்கும் ஃபீஸ்ன்றது வந்து செகண்டரி தான். ஃபர்ஸ்ட்டு நீங்க எல்லாமே படிச்சு, ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டு, அதுக்கு காரணம் ஆசிரியர் அகாடமின்னு சொல்றீங்க இல்லையா? அந்த மகிழ்ச்சி தான் நாங்க இந்த கோர்ஸ ஆஃபர் பண்றதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு. ஸோ, அதனால இனிமே நீங்க ஏன் வெயிட் பண்ண போறீங்க? உங்களுக்கான நல்ல ஆஃபர் குடுத்துருக்கோம். உடனே ஜாயின் பண்ணுங்க. ஆசிரியர் அகாடமில உங்களுடைய இந்த கோச்சிங் கிளாஸ ரிஜிஸ்டர் பண்ணி, நீங்க வெற்றியாளரா மாறலாம். நிச்சயமா நீங்க கவர்மெண்ட் வேலையில போகலாம். ஆசிரியரா நீங்க மாறலாம். உங்களுக்கு இந்த பத்தி டவுட் இருந்துச்சுன்னா, 9790085836 அப்படி இல்லன்னா 8344421153 அப்படின்ற நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் சொல்லுவோம். சில பேருக்கு டவுட் இருக்கலாம். கோச்சிங் எப்படி இருக்கும்? கான்செப்ட்லாம் எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க? இந்த கோச்சிங் சென்டர் எங்க இருக்கு? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆசிரியர் அகாடமி வந்து கிட்டத்தட்ட நம்ம 10 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம். இந்த கோச்சிங் கிளாஸ் இப்போதைக்கு லாஸ்ட் இந்த கொரோனாக்கு அப்புறம் நம்ம ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய சென்டர் வந்து சென்னையில தான் இருக்கு. அதுவும் இல்லாம உங்களுக்கு வந்து சப்போஸ் எங்களுக்கு நோட்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியல, எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்ணுவீங்கன்னு தெரியாது. அப்படிலாம் இருக்கும்போது நாங்க எப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, உங்க வாட்ஸ்அப் நம்பர்லருந்து இந்த நான் சொல்லியிருக்க கீழ இருக்க 9790085836 அப்படி இல்லனா 8344421153 இந்த எந்தெல்லாம் ஒரு நம்பருக்கு நீங்க உங்க நேமு, என்ன சப்ஜெக்ட் மேல இருக்கிற கம்ப்யூட்டர் சயன்ஸா, இங்கிலீஷா, மேத்ஸா ஏன்னா இந்த 3 சப்ஜெக்ட் தான் இப்ப நம்ம ஆஃபர் பண்றோம். என்ன சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு நோட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்ஜெக்ட் நேம குடுத்துட்டு எங்களுக்கு சாம்பிள் நோட்ஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரீயாவே நோட்ஸ் அதுக்கான ரெக்கார்டிங்க உங்களுக்கு குடுப்போம். நீங்க அத பார்த்துட்டு உங்களுக்கு அதுல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தா, நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணி உங்களுடைய வெற்றிய நீங்க உறுதி செய்யலாம். மேலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வெற்றியாளர்கள உருவாக்கியிருக்காங்க. அதுக்கான சக்சஸ் மீட் வந்து வீடியோஸ் இருக்கும். ஏன்னா, நீங்க யாரெல்லாம் ஜெயிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுடைய சக்சஸ் ஸ்டோரி நீங்க போய் பார்க்கணும்னா, ஒண்ணும் இல்ல நீங்க YouTubeல போயிட்டு ஆசிரியர் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி, சக்சஸ் மீட் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா, லாஸ்ட்டா 2024ல கிட்டத்தட்ட 81 பேர் தமிழ்நாட்டிலே அதிகமான சக்சஸ் இந்த யுஜிசி நெட் எக்ஸாம்ல குடுத்தது நம்ம அகாடமி தாங்க. நீங்க உடனே ஒரு கொஸ்டின் கேட்கலாம். சக்சஸ் மீட்ன்னு கேட்டீங்கன்னா, நீங்க யுஜிசி நெட் எக்ஸாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு எத்தன பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியாது. பிஜிடிஆர்பியோட சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணி இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் நடத்துறாங்க. அந்த அப்டேட்டட் சிலபஸ்ல போய் பார்த்தீங்கன்னா, யுஜிசி நெட் எக்ஸாமோட சிலபஸ உங்களுக்கு அதில 50% அப்படியே குடுத்துருக்காங்க. அதாவது யுஜிசி நெட் எக்ஸாம் சிலபஸ் தான் உங்களுக்கு இப்ப இருக்கிற அப்டேட்டட் சிலபஸு. ஸோ, அதனால யுஜிசி நெட் எக்ஸாம்ல இத்தன பேர அதுவும் வந்து அது வந்து ரொம்ப டஃப்பா இருக்கும். அதிலேயே கிட்டத்தட்ட நாங்க வந்து 81 பேர் அந்த லாஸ்ட் டிசம்பர்லயும், அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல இந்த லாஸ்ட்டா நடந்த எக்ஸாம்லயும், இப்ப வரக்கூடிய எக்ஸாமுக்காக நெறைய பேர் பாஸ் பண்ண போறாங்க. இத்தன பேர் நாங்க குவாலிஃபை பண்ண வைக்கிறோம்னா, பிஜிடிஆர்பின்றது வந்து அத விட ரொம்ப எளிமையான எக்ஸாமு. அதுல நீங்க கண்டிப்பா குவாலிஃபை ஆகுறதுக்கு ஆசிரியர் அகாடமி துணையா இருக்கும். உங்களுக்கு ஃபீஸும் கம்மி. நம்மளோட கோச்சிங் தான் பெஸ்ட் கோச்சிங் நெட் எக்ஸாம்ல. அப்போ அந்த கோச்சிங்ல நீங்க நம்ம அகாடமில ஜாயின் பண்ணி உங்களுடைய சக்சஸ நீங்க ஈஸியா உறுதி செய்யலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா, நீங்க எப்போ வேணாலும் என் நம்பருக்கு கால் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஆசிரியர் அகாடமி சார்பா பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் சயன்ஸ், இங்கிலீஷ், மேத்ஸ் கிளாஸ் நடக்குது. யுஜிசி நெட் எக்ஸாம்க்கு நியூ பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் சண்டேலருந்து அவங்க ஜூலை 13லருந்து ஸ்டார்ட் ஆகுது. காலேஜ் சிஆர்பிக்கு நம்மளுக்கு கோச்சிங் கிளாஸ் போயிட்டு இருக்கு. நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுவும் இல்லாம நம்ம இப்ப ரீசென்ட்டா தான் சேனல் லான்ச் பண்ணோம். அதுக்கே நம்மளுக்கு 14,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. நீங்களும் உங்களுடைய இந்த நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு நாங்க பிஜிடிஆர்பில நெறைய வீடியோஸ் வந்து கண்டிப்பா போடுவோம் ஃபியூச்சர்ல. ஸோ, அதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க் யூ ஆல். உங்கள எல்லாரையும் நான் கிளாஸ்ல பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.